சற்றுமுன் வெளியான தகவல். ஏடிஎம்மில் பணம் எடுப்பவர்கள் கவனத்திற்கு, இனிமேல் கூடுதல் கட்டணம். அதிர்ச்சி அறிவிப்பு. தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. முன்பெல்லாம் பணம் எடுப்பதற்காக வங்கிகளுக்கு சென்று நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டும். அப்படித்தான் பணம் எடுக்க முடியும். ஏடிஎம் மையங்களின் வருகைக்கு பின்பாக வாடிக்கையாளர்கள் பண பரிவர்த்தனை மேற்கொள்வது எளிதாகிவிட்டது. இந்நிலையில் ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் பரிவர்த்தனை சேவைகளுக்கான கட்டணங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. தற்போதைய காலகட்டத்தில் வங்கிகளில் அனைவருமே தங்களுக்கு என்று சேமிப்பு கணக்கு வைத்துள்ளனர். நாள்தோறும் பல்வேறு தேவைகளுக்காக மக்கள் வங்கிகளை அணுகி வருகின்றனர். பணம் டெபாசிட் செய்வது, கடன், அடமானம் என பல்வேறு சேவைகளை வழங்கி வருகிறது வங்கிகள். இந்நிலையில் வங்கி கணக்கு வைத்துள்ள அனைவருக்கும் ஏடிஎம் கார்டுகள் வழங்கப்படுகிறது. பெரும்பாலான பொதுமக்கள் வங்கிகளில் சேமிப்பு கணக்குகளை வைத்துள்ளனர். அவ்வாறு அக்கவுண்ட் வைத்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு வங்கிகள் ஏடிஎம் கார்டுகள் வழங்கி வருகின்றன. அவசர காலங்களில் பணம் எடுப்பதற்கு மக்களுக்கு ஏடிஎம் கார்டுகள் மிகவும் பயனுள்ளதாக உள்ளன. வங்கிகளைப் போல் அல்லாமல் அவசர தேவைகளுக்காக 24 மணி நேரமும் மக்கள் ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தி பணம் எடுத்து கொள்ளலாம். இந்நிலையில் ஏடிஎம் மையங்களில் கார்டுகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் பணம் பரிவர்த்தனை சேவைகளுக்கான கட்டணங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி வாடிக்கையாளர் தனது சேவிங்ஸ் கணக்கு உள்ள வங்கி இல்லாமல் மற்றொரு வங்கியின் ஏடிஎம்மில் பணம் எடுத்தால் அதற்கான கட்டணத்தை 17 ரூபாயிலிருந்து 19 ஆக ஒன்றிய ரிசர்வ் வங்கி நிர்ணயித்துள்ளது. இதற்கு ஆர்பிஐ ஒப்புதல் வழங்கியுள்ளது. மேலும் இலவச பரிவர்த்தனைக்கான எண்ணிக்கையை கடந்தால் கூடுதலாக ரூபாய் 2 வசூலிக்கப்பட உள்ளது. மே 1ஆம் தேதி முதல் இந்த கட்டண நிர்ணயம் அமலுக்கு வரவுள்ளது. ஒருவர் தனது சேமிப்பு கணக்கு உள்ள வங்கி ஏடிஎம்மில் மாதந்தோறும் 5 முறை இலவச பரிவர்த்தனை மேற்கொள்ளலாம். இந்த இலவச பரிவர்த்தனைக்கு மேல் பணம் எடுக்கும்போது அதற்கான கட்டணம் 21 ரூபாயில் இருந்து 21 ரூபாயிலிருந்து 23 ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏடிஎம்மில் பணம் எடுப்பது மட்டுமல்லாமல் வங்கி கணக்கு இருப்பை செய்யவும் பண்ணுவது, மினிமம் எடுப்பது உள்ளிட்ட பரிவர்த்தனைக்கும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட இருக்கிறது. அதன்படி 6 இருந்து 7 ரூபாயாக ரூபாய் 1 கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. ஏடிஎம்களை நிர்வகிக்கும் செலவு அதிகரித்துள்ளதே இந்த கட்டண உயர்வுக்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வங்கிகள் மக்களிடம் வசூலிக்கும் கட்டணம், அபராதம் ஆகியவை கோடிக்கணக்கில் இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த மாதிரியான நிலையில் ஏடிஎம் சேவைகளுக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கட்டண உயர்வு பொதுமக்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்கும் எனவும் கருதப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.